விஸ்வநாதத்தில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட் சைட்டில் இருக்கோம். எங்கே ஒர்க் பண்ணாலும் நம்ம வீட்டோட படிக்கட்டில் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் நீட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இங்கே எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்த வீட்லேயும் படிக்கட்டு போட்டிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம் டெக்னிக்கலாக அப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்கலான்னு நினச்சேன். உதாரணத்துக்கு இந்த ஒரு லேண்டிங் வந்து பார்த்திங்கன்னா வித்து வந்து 3.5 அடி அந்த மாதிரி சம்திங்கில் விட்டுருக்கோம். ஏன் 3.5 அடி அப்படின்னா கம்பல்சரி இவ்வளோ லென்த்தாவது வேணும். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த இடங்களில் ஒரு கண்ணாடி கல்லுன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி கட்டுமானங்கள் நம்ம வச்சு கட்டும்போது ஸோ இன்னும் இந்த கேப் வந்து நம்ம நடக்கிறதுக்கோ பொருட்கள் கொண்டு போகிறதுக்கோ ஈஸியாக அமையும். ரெண்டாவது இதோட உயரம். இதை வந்து நம்ம ரைசர்னு சொல்லுவோம் டெக்னிக்கலில். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 6 to 7 inches இருந்தால் படி ஏறுறதுக்கு வயசானவங்களுக்கோ கொஞ்சம் மீடியம் உள்ளவங்களுக்கோ கால் வலிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து 3/4 inch 9 inch இருக்கும். ஸோ பிளாஸ்டிங் பண்ணும்போது இன்னொரு 1 inch சேர்த்து வச்சு பண்ணும்போது கால் வச்சு நடக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட முக்கியமான விஷயம் இந்த லேண்டிங் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கேன்டிலிவர் மாதிரி இது ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பக்கத்தில் நிறைய பேர் நம்ம படிக்கட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒருகல் செங்கல் வச்சு 4.5 inch பிரிக் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது லோடு எடுக்காது. ஸோ கேன்டிலிவர் மாதிரி என்ன பண்ணணும்னா கீழே நம்ம 3/4 அடி கட்டிட்டு படிக்கட்டு உட்கார அந்த லேண்டிங் மேலே இன்னொரு 3/4 அடி சுவர் கட்டுமானம் கட்டி இந்த 2 டாப்பும் நம்ம பெல்ட்டை மொத்தமாக இணைக்கும் போது ஸோ ரொம்பவே சேஃப்டியாக வரும், வீடு பிரமாதமாக அமையும். பார்க்குறீங்க படியோட லேண்டிங் மேலே 3/4 அடி சுவர் உட்காந்துருக்கு. அதில் கட்டுமானம் கட்டிட்டு மேலே மொத்த பெல்ட்டு ஒன்றா அடைக்கும்போது இந்த படிக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும். பார்க்குறீங்க இதோட ரைசஸ் ஏறுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் வரும்போது நம்ம வீட்டோட லென்டல் லெவலை அச்சீவ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே கட்டுமானம் இன்னொரு 3 அடி கட்டிட்டு இந்த ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை மேலே கொண்டு போய் ஜாயின் பண்ணும்போது ஏறி வர்றதுக்கும் பொருட்கள் கொண்டு வர்றதுக்கும் இந்த படிக்கட்டு சிறப்பானதாக அமையும். தமிழகம் முழுவதும் இதே மாதிரி கட்டுமானத்தை குவாலிட்டியாக எடுத்து கொண்டு வர்றதுக்கு உங்கள் கேகே பில்டர்ஸ் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கும் புது வீடு கட்டணும், இல்லை பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.